ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு தீபாவளி ஸ்பெஷல் பருப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பருப்பு வடை வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் இதில் நான் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியான நல்ல மொறுன்னு ரொம்ப நேரத்துக்குமே மொறுன்னு இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பருப்பு வடை நீங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பருப்பு வடை, அதாவது பருப்பு வடை அப்படின்னாலே நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவோம். கடலைப்பருப்புலையும் இன்னொரு விதம் இருக்குங்க, பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பருப்பு வாங்கிக்கோங்க. நான் அது 200 கிராம் வாங்கி பாருங்கள், அதை ஒரு 4 ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக 2-3 திருத்தான் திருக்கணும். ரொம்ப ரன் பண்ணக்கூடாது. பாருங்கள், அதில் அந்த கடலை முழுசாக இருக்கணும். இப்போ நான் 2 ஷிஃப்டாக போட்டு அதை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். முழுசு கடலை இருக்கணும் அதில். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பருப்பு விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகா 2 காரத்துக்கு தகுந்தவாறு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு 1/4 இன்ச்சு சைஸு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக இந்த உப்பெல்லாம் படுற மாதிரி. இல்லை, உப்பு கொஞ்சம் கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கேன். நாங்கள் எங்கள் வீட்டில் உப்பு அளவாக தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தகுந்தவாறு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த கரண்டியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, இது ஒன்றும் இல்லை, சும்மா மெஷர்மெண்ட்டுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அந்த மாவு எடுத்து வச்சுட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது உங்கள் வடை எல்லாமே ஈவனாக வரும். ஒரே ஷேப்பும் ஒன்று போல் வரும். அதாவது அந்த குவான்டிட்டி சரியாக இருக்கும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஒரு 5 வடை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பில் ஆயிலை சூடு பண்ணலாம். ஆயில் ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறம் கரெக்டாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவு மீடியமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அந்த வடையை போட்டுடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது வெளியில் ரொம்ப கிறிஸ்பாயிரும், கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ மிதமான சூட்டில் வச்சு நல்லா இந்த சைடு ஒரு 3.5 நிமிஷம், அந்த சைடு ஒரு 3.5 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த வடை இதில் வெங்காயம் ரொம்ப போடுறது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் நல்லா ப்ரௌனாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கணுங்க. இது ஒரு 2 நாள் வச்சா கூட கெட்டு போகாது. அந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பாக அந்த இப்போ பாருங்கள், நான் இது ரெடி ஆகிட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா அருமையாக கிறிஸ்பாக வரும்போது எடுத்துருங்க. உங்களுக்கு இதை டபுள் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திரும்பியும் அடுத்த ஷிஃப்ட் போட்டு நான் எடுத்துட்டேன். அவ்வளோதான், சுவையான வடை ரெடி ஆகிட்டு.